IFN தமிழ் மூலமாக கீதா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் முன்னாடி என்ன பண்ணணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் என்னோடய வகை வகையான ரெசிபியை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் பண்ண போகிறது இட்லி 65. வாங்க பார்க்கலாம். இட்லி 65 பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தா தான் பண்ண முடியும். இட்லி 65 பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சுக்கணும். அதனால் நான் அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா முன்னாடி பவுல் எடுத்து எல்லாத்தையும் கலந்துக்கணும். ஸோ நம்ம முன்னாடி இப்போ பவுல் எடுத்துக்கலாம். அடுத்தது மைதாவை எடுத்துக்கலாம் முதல்ல. ஸோ நான் அரை கப் எடுத்திருக்கேன். அடுத்தது கார்ன்ஃப்ளவர், ஏன்னா நமக்கு கரகரப்பாக வருங்கிறதுனால கார்ன்ஃப்ளவர். அடுத்தது நம்ம சிகப்பு மிளகா அப்படி போட்டுக்கலாம். அடுத்தது ஓமம், ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் ஜீரணத்துக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்கிறதுனால நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கு. ஸோ அதை போட்டுடலாம். அடுத்தது மசாலா, ரெகுலராக நம்ம எல்லா கறிகாய்க்கும் போடுற மசாலா தான் இது, அதையும் போட்டுடலாம். இஞ்சியும் பூண்டும் உங்களோட ஆப்ஷனு, உங்களுக்கு வேணா போட்டுக்கலாம், வேண்டானா வேண்டாம். நம்ம பாதி இப்போ லெமன் தண்ணியை பாதி இப்போ விடுவோம், அப்புறம் கடைசியில் ஒரு வாட்டி விடுவோம். கொஞ்சோண்டு லெமன் தண்ணி. நெக்ஸ்ட்டு உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு தான் போடணும், ரொம்ப ஜாஸ்தி போடக்கூடாது. ஏன்னா இட்லிலேயே உப்பு இருக்குது. நல்லா கலக்கணும். நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை போட்டு கலந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப விட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் இட்லி எடுத்து இதில் போட்டுடலாம். எல்லா இட்லியும் போட்டுடலாம். இப்போது நல்லா கலக்கணும் இதை. இப்போ நல்லா கலந்தாச்சு இட்லியை. ஸோ இப்போ எண்ணெயும் காஞ்சாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட ஆரம்பிக்கலாம். நம்ம ஸோ போட்டாச்சு ஒரு ஈடு. இப்போது லைட்டாக கொஞ்சம் கிளறி விடலாம், ஏன்னா நல்லாவே எண்ணெய் சூடாயாச்சு. நல்லா கொஞ்சம் கிளறி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே கரகரப்பாக வந்திருக்கு, நல்லா வாசனையாகவும் இருக்குது. கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் கொஞ்சம் முன்னாடி எடுத்துடுங்க. குழந்தைங்களுக்குனா இன்னும் நல்லா கிறிஸ்பியாகவே நீங்கள் எடுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எனக்கே சாப்பிடும் போல் இருக்குது இப்போ பார்த்தாலே, அப்படியே நாக்கெல்லாம் ஊறுது. ஸோ இப்போ எடுத்துடலாம் இதை. இப்போ ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா சுட சுட கரக்கரன்னு இட்லி 65 ரெடி ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். இதால் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ முதல்ல விட வேண்டியது எண்ணெய். நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போகிறோம். அடுத்தது கடுகு. ஸோ அடுத்தது காஞ்ச மிளகா போட்டுடலாம். நம்ம இதை நல்லா டாஸ் பண்ணிவிட்டு அதில் போட போகிறோம். அடுத்தது பச்சை மிளகா. அடுத்தது பிடிக்கிறவங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே போட்டாச்சு. ஸோ நல்லாவே செவந்தாச்சு, ரெடி ஆயாச்சு. நம்மளோட தடுக்காவும் நல்லா ரெடி ஆயாச்சு. இப்போது இதை போட்டுடலாம். இப்போ நம்ம மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். இதை இப்படி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். போட்டுட்டு எல்லாம் ஒத்தாப்பில் கலந்துன்றோம். நம்ம ஊர் ஸ்பெஷல் இட்லி 65 ரெடி ஆயாச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், IFN தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் லைக்கும் பண்ணணும், கமெண்ட்டும் பண்ணணும், ஷேரும் பண்ணணும். திருப்பியும் பார்க்கலாம். மீண்டும் பாய்.